தேங்காய் எண்ணெய் தயாரிக்க போகிறேங்க. இங்கே பாருங்கள், சங்குப்பூ, இது வந்து நித்தி மல்லிங்க, வாசனைக்கு நல்லாயிருக்கும், நல்ல மனமாக இருக்கும். சங்குப்பூ, செம்பருத்தி, செம்பருத்தி இதெல்லாம் காஞ்சி ஆற போட்டுருக்கேன். இது நிறைய ஆற போடணுங்க. இங்கே பாருங்கள், உலர்த்துக்கணும். இந்த மாதிரி கருமையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சங்குப்பூ, கருவேப்பிலை, செம்பருத்தி இலை, வெள்ளை கசனாங்கண்ணி, நெல்லிக்காய் எல்லாம் போட்டு காய்ச்ச போகிறேங்க. இப்போ தயாரித்து இதில் வச்சுருக்கேன் பாருங்கள். பாதி போயிடுச்சு, இன்னும் பாதி இருக்குது. யார் யாருக்கு வேணும்னு சொல்லுங்க. யூடியூப் சேனலுங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, சப்ஸ்கிரைப் பட்டனில் அழுத்துங்கள், லைக் போடுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது எனக்கு சொல்ல வரலை. அலசி வைக்கிறேங்க பூ எதோனும். ஏன்னா நைட்டில் பூச்சி வந்து படுக்கும், நம்ம தலை தடவுதில்ல, அதனால் அலசி ஆற போடணும் இல்லை. அது நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். பெல் பட்டன் அழுத்துங்க. பெல் பட்டன் அழுத்தினா போடுங்க. எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இங்கே பார்த்து சங்குப்பூ, இது வந்து எங்கள் செடியில் போகுதுங்க. இது பேர் தங்க புஷ்பம். இவங்க தங்க புஷ்பங்க. இவங்க இதெல்லாம் கிடையாது, ரொம்ப கஷ்டம் இப்போல்லாம். இது போட்டு தானே என் முடி ரொம்ப வளருது. இப்போல்லாம் முடி கொட்டை முடிந்து நல்லா வளருது, லென்த்தியாக இருக்குது. இப்போது எங்கள் தோட்டத்து மருதாணி சங்குப்பூ செடி கீழே பார்த்தீங்கன்னா, இது வந்து எங்கள் தோட்டத்து மருதாணிங்க. இதெல்லாம் மருந்து இல்லாத செடி வளர்க்குறாங்க, நேச்சுரல். சரி பாருங்கள், கொய்யா மரம், நிறைய கொய்யாக்காய் இருக்குது. இதெல்லாம் மருந்து இல்லாத நம்ம தயாரிக்கிறோம்.